Hi friends, Wednesday morning to afternoon routine vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான்வெஜ் செய்கிறதால எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பால் ஆற்றிட்டு இருந்தேன். நானும் டீ சாப்பிட மாட்டேன், ஹஸ்பண்டும் டீ சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவோம். ஸோ 1 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க, ப்ராய்லர் சிக்கன். திடீர்னு சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் ப்ராய்லர் சிக்கனே எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அதிகமாக. அவங்களுக்கு வாத்து கறி செஞ்சாங்க. வாத்து கறி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால அவங்களுக்கு தனியாக ஒரு சட்டியில் இங்கே விறகு அடுப்பு வச்சுருக்கோம். மாட்டுக்கு அம்புலினா மக்காணி இதெல்லாம் போட்டு, ராகி மாவு இதெல்லாம் போட்டு அம்புலி செய்வாங்க. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாய்க்கு சாப்பாடு அது எல்லாமே அங்கே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அமாவாசை டைம், பௌர்ணமி டைம் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அங்கே வச்சு தந்துடுவேன். வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன். தம்பிக்கு பசி ஆயிடுச்சு போல், நேந்திர போல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு கொடுத்தா சாப்பிடல. சரி வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வச்சு கொடுத்தா அதையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு விளையாடுறக்கு அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நானும் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான்வெஜ் செய்கிறதுல பிரச்சனை இல்லை, அதில் கஷ்டமான வேலைன்னா வெங்காயம் உரிக்கிற வேலை தான். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணலாம். சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்காக தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்போல். குறுமிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் ஊற வச்சுருங்க. அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக இருந்தேன். இங்கே ஆல் இன் ஆல்ங்கிற மாதிரி எல்லா ஒர்க்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு வந்துருச்சு எனக்குள்ளேயே. நிறைய பொறுப்பு வந்துருச்சு. அது எனக்கே ஃபீல் ஆகுது. தம்பியும் பார்த்துக்கணும், சமையலும் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு வேலை தான். இப்போது குழம்புக்கு அதாவது கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு மீடியமாக வைக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போது 1 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் பாதி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதில் மீதி இருக்க சிக்கனை நம்ம கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இருக்க சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கறி வாசம், அந்த சூற வாசம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வாசம் தெரியாது. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் ஆல்ரெடி சண்டே vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 whistle விட்டால் போதும், நல்லாவே வெந்துடும். ஏன்னா இது ப்ராய்லர் சிக்கனுங்கிறதுனால நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கிரேவினும் இல்லை, ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லை. ஒரு அளவுக்கு நல்லா சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அடுத்த வேலை சிக்கன் சுக்கா பண்ணுறது. இப்போ சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது எண்ணெய் சேர்த்துருப்போம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைங்க.
இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். தம்பியை அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன வேலை அப்படின்ட்டு என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அது வேகிறது வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டு வச்சிட்ருக்கோம். இது வந்து நம்ம 90s கிட்ஸாக இருந்த தேங்காய் தொட்டியில் மொட்டு வைக்கிறது, மொட்டு வச்சு விளையாடுவோம் இல்லையா? அது வந்து மறக்க முடியாத நினைவுகள். அதெல்லாமே வந்துட்டு இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத வந்து அதுக்குள்ளே சேர்த்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இது சேர்த்துருக்கலாம், நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு இப்போ சேர்த்து நல்லா வேக வச்சு மல்லி இலை வந்து போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிக்கு இன்றைக்கி தலைக்கு குளிக்க வச்சுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுனால அது எல்லாமே வந்து போட்டாச்சு. தூங்கவும் வச்சாச்சு. தூங்க வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, லன்ச் டைமே ஆயிடுச்சு. காலையில் பால் அது கூட பன் வச்சு சாப்பிட்டது தான். இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். ரூமுக்கு போனால் தான் தெரியுது தம்பி எல்லாமே வந்துட்டு விளையாட்டு ஜாமானம் எல்லாமே கீழே கிடக்குது. சரி தம்பி தூங்கிட்டு இருக்க டைமில் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து க்ளீன் பண்ண முடியும், எந்த ஒர்க்குமே பண்ண முடியும். தம்பி விளையாடுற டாய்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஆயில் டப்பா, ஜுவல்லரி பாக்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது டப்பா மூடி இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. நாங்கள் வாங்கி தர எந்த விளையாட்டு ஜாமானும் யூஸ் பண்ண மாட்டாங்க. குப்பரை கமுத்திட்டு வெளியில் ஓடிடுவாங்க. இதுதான் வேலை. தம்பி ட்ரெஸ் எப்போவுமே வந்துட்டு துவைக்கிற கல்லில் தான் வந்து துவைப்பேன். துவைச்சி வச்சுருந்தேன். துவைச்சி வாஷிங் மிஷினில் போட்டு 2 டைம் வந்து அலாசி வச்சுடுவேன். ஸோ அதை எடுத்து நான் வந்துட்டு எல்லாமே வந்து காய போடுறேன். ஈவினிங் ஆனால் மழை வந்துடும், அதனால் இப்போவே காய போட்டு எடுத்து வச்சிடணும். ஆல்ரெடி காஞ்சிட்ருக்கிறது எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போய் பெட்டில் போட்டோம்னா 2 நாள் ஆகும் அது மடிக்கிறதுக்கு. ஏன்னா டைமே கிடைக்காது. மடிக்கிறது ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்குது. பட் அதை நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தூங்கலான்னு போகும்போது தம்பி எந்திரிச்சிருவாங்க. போய் பூ பறிக்க வேண்டியதான், தம்பி கூட விளையாட வேண்டியதான். ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.